பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 68, இறைவார்த்தை 6. தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஆனால் அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே சில நேரங்களில் தனிமைப்படுத்தப்படுகின்றோம், ஒதுக்கப்படுகின்றோம், அல்லது தனிமையை விரும்பி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், அல்லது மற்றவர்களால் நாம் பிரிக்கப்பட்டு தனிமையான ஒரு இடத்தை அமைத்து கொண்டு அதில் வாழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வகையான போராட்டம் உண்டு. அந்த போராட்டங்களை எடுத்து மாற்றுவதற்காக, அந்த தனிமையை போக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக முறை தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று தன் தந்தையிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் தன் தந்தையோடு இணைந்திருந்தார். தந்தையினுடைய உறவை அவர் நாடினார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது தனிமையும் அறிந்திருக்கிறபடியினால் இந்த நாளில் உங்களை தேடி வந்து அவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, இந்த உலகம் உன்னை பிரித்து வைத்திருக்கலாம், இந்த உலகம் உன்னை தனிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், இந்த உலகம் உன்னை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நான் உன்னை மிகவும் அன்பு செய்யக்கூடிய கடவுள், உன்னை மிகவும் நான் அறிந்து இருக்கின்றேன், உம்மீது பாசமும் நேசமும் கொண்டு இருக்கின்றேன், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தனிமையை நான் போக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அவரை அந்த கெத்சமனி தோட்டத்திலே கைது செய்து அழைத்து சென்ற பிறகு அவருடைய சீடர்கள் எல்லோரும் அவரை தனிமையாக விட்டுவிட்டு அவரை விட்டு ஓடி சென்று விட்டார்கள். அவரோடு இருந்தால் அவர்களையும் கொலை செய்து விடுவார்கள் என்கின்ற பயத்தில் நிமித்தம் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனிமைப்படுத்தி விட்டார்கள். அவருக்கு உதவ அந்த இடத்தில் யாருமே இல்லை. ஆனால் தந்தை கடவுள் மட்டுமே அவரோடு கூட இருந்து அவருடைய மீட்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். எனவே தனித்து இருப்போருக்கு ஆறுதலாய் இருக்கக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தனித்திருப்பவருக்கு உறைவிடம் அமைத்து தருகின்றார். அவர் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் இவ்வாறான போராட்டத்தில் அவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கின்றார். ஆண்டவர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கின்றார், நீ தனிமையாய் இருப்பது இல்லை, நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ என்னிடம் வந்தால் மட்டும் போதும், நீ என்னை பின்பற்றினால் மட்டும் போதும், நான் உனக்கு உறைவிடம் அமைத்து தருவேன். ஏனென்றால் என்னுடைய தந்தையின் வீட்டில் அநேக உறைவிடங்கள் உனக்கு உண்டு, அதை நான் பெற்று தருவேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் தர முடியாத ஒரு இடத்தை உங்களுக்கு தருவேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டங்களில் இந்த உலகத்தில் அநேக பேர் தன்னுடைய கணவரை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், மனைவியை விட்டு பிரிந்து வாழ்கிறார்கள், தனிமையாய் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆதரவு கிடையாது. சிறிய சிறிய காரியங்களினால் அவர்களுக்குள் பிளவு, அவர்களுக்குள் பிரச்சினை, அவர்களுக்குள் ஒரு வேதனை, அதனால் அவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு யாராவது உதவி செய்தால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லது இப்படி பிரிப்பதற்கு யாராவது காரணமாயிருந்தால் அவர்களை கடவுள் ஒரு நாளும் சும்மா விட மாட்டார். எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே நாம் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். இரண்டாவதாக, தனித்து நிற்பவர்களுக்கு எல்லா நாட்களிலும் ஆண்டவர் துணை செய்வார். நாம் ஆண்டவரை மட்டுமே நினைத்து தனித்து நிற்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே,
பழைய ஏற்பாட்டிலே நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். 2 குறிப்பேடு 30வது அதிகாரம் 2-4 வரை உள்ள இறை வார்த்தை சொல்லுகின்றது. பாஸ்காவை 2ஆம் மாதத்தில் கொண்டாடுவதாக அரசரும் எல்லா தலைவர்களும் எருசலேமின் மக்கள் சபையார் எல்லோரும் முடிவு செய்தனர். குறிப்பிட்ட காலத்தில் கொண்டாட இயலாததற்கு காரணம் போதுமான குருக்கள் தங்களை தூய்மையாக்கி கொள்ளவில்லை. மக்களும் எருசலேமில் வந்து கூடவில்லை. அரசருக்கும் மக்கள் சபையார் எல்லோருக்கும் இத்திட்டம் சரி எனப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, பாஸ்கா விழா கொண்டாட எசேக்கியா அரசன் சொன்னபோது அங்கு ஆண்டவருக்காக செய்யப்பட்ட அந்த பாஸ்கா விழா நடைபெறவில்லை. காரணம், அங்கு தூய்மை இல்லை. அதாவது ஒருவரும் தூய்மை உடையவர்களாக இல்லை. எல்லோரும் ஒருமித்து கெட்டு போனார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே நாம் தனித்து இருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும், ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் எவன் ஒருவனும் கடவுளை காண முடியாது. எனவே நான் பரிசுத்தமாய் இருக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் அமைத்து தருகின்றார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வர், எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. எனவே தனிமையாய் இருக்கும் போது ஆண்டவர் அவர்களோடு பேசுவதை நாம் உணர முடியும். அப்போதுதான் ஆவியானவர் நம்மோடு பேசுவார், நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருவார், நம் பாவ வாழ்க்கையை சொல்லி தருவார், நம் வாழ்வில் இருக்கக்கூடிய திட்டங்களை கற்றுக் கொடுப்பார். எனவே தனிமையில் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நீதிமொழிகள் 12:24 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஊக்கம் உடையோரின் கை ஆட்சி செய்யும், சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வார்கள். எனவே நாம் ஊக்கம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். எல்லா காரியத்தையும் எப்போதும் அது கடவுளுக்கு பிரியமாய் இருக்கும்படியாக செய்து முடிக்க வேண்டும். நீங்கள் தனிமையாய் இருக்கக்கூடிய வேளையிலே ஒரு சோம்பேறியை போல் இல்லாதபடி ஆண்டவருக்காக எதையாவது நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய காரியங்களை நாம் செய்து முடிப்பதில் எண்ணம் கொண்டு அதில் கருத்தாய் இருந்து தூய்மையோடு இருந்து செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மீது மிகவும் மகிழ்ச்சி கொள்வார். ஏனென்றால் ஆண்டவரே நம்மை உருவாக்கி இருக்கின்றார். ஆண்டவரே நம்மை படைத்து இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஊழியக்காரரை பற்றி நான் ஒரு பேப்பரில் வாசித்தேன். ஏசனா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் ஆந்திராவிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த காலத்திலே அவர் நாய்களுக்கு போட்ட உணவை நாய்களோடு சேர்ந்து உண்பாராம். தெருவிலே ஒரு நாயை போல் படுத்திருந்தாராம். அன்பார்ந்தவர்களே, அந்த ஊழியக்காரர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அந்த ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் அவரோடு கூட இருந்தது. அவருடைய தனிமை மாறியது. அவர் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடந்தார். ஆண்டவர் அவரை உயர்த்தினார். இந்த நாளில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் தனிமையாய் இருக்கிறீர்களா? நற்கருணை நாதரை தேடி வருவோம். நற்கருணை நாதரிடம் பேசுவோம். நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீரே எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றீர். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுவது போல் நீர் தேற்றுகின்றீர். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சுமப்பதை போல் நீர் எங்களை சுமக்கின்றீர். ஏனென்றால் நீரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றீர். இந்த நாளிலே தகப்பனே, நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திட்டங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. தனிமை என்கின்ற உணர்வை எடுத்து மாற்றுவீராக. தனிமையில் இருக்கும் பொழுதும் உம்மை தேடி வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, தனிமையில் இருக்கும் பொழுதும் பாவத்திற்கு அடிமையாகி விடாதபடி, பாவத்திற்கு துணை போய்விடாதபடி நீர் எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, எங்களுடைய வாழ்க்கையில் பல வகையினால் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். பல வகையினால் நாங்கள் காயமடைந்து இருக்கின்றோம். பல செயல்களினால் காயமடைந்து இருக்கின்றோம். எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய
தனிமை எடுத்து மாற்றுவீராக. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிமை எடுத்து மாற்றுவீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களை எடுத்து மாற்றுவீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திட்டங்களை வெளிப்படுத்தி ஆண்டவரே, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழும்படியாக ஒரு திருக்குடும்பமாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. எங்களை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உமது பிள்ளைகளாய் எங்களை மாற்றியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமது தனிமையை போக்கியிருக்கின்றார். அவர் தனிமையில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் தந்தையோடு இணைந்திருந்தார். எனவே நாமும் தந்தையோடு இணைந்திருக்கக்கூடிய வரத்தை கேட்டு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.